நம்ம இது வரைக்கும் அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸில் அல்காரிதம் லாஸ்ட் கிளாஸில் மெத்தட் ஆஃப் டிட்டர்மினிங் எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம், ஒரு அல்காரிதம் எஃபிஷியன்ஸாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரி மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதில் மேக்ஸிமம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா டைம் அண்ட் ஸ்பேஸ். இது ரெண்டு மட்டும்தான் என்னது ஒரு அல்காரிதம் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் உண்டாக்குறது இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் மட்டும்தான் இல்லையா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல்லாக இந்த லெசன்ஸ் எஃபிஷியன்சி, மெத்தட் ஆஃப் எஃபிஷியன்சி, காம்ப்ளெக்சிட்டி, இது எல்லாமே ஃபேக்டர், இது எல்லாமே நம்ம படித்தோம். ஓகே, ஸோ இன்றைக்கி ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப் அப்படின்ற டாபிக் பாருங்கள். ஸ்பேஸ் time trade-off. A space time or time memory trade-off is way of solving in less time by using more storage space or by solving a given problem in very little space by spending more time. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா எல்லா ஒரு ப்ரோக்ராமுமே என்ன பண்ணிக்க முடியும், குறைஞ்ச நேரத்தில், ரெண்டுமே ஒத்து போகாது. டைமும் கரெக்டாகாது, ஸ்பேஸும் கரெக்டாகாது. எல்லா அல்காரிதமுக்கும் ஒன்றா டைம் குறைவாக இருக்கும், மெமரி ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா இன்னொரு அல்காரிதம் எப்படி இருக்கும்னா மெமரி ஸ்பேஸ் குறைவாக இருக்கும், டைம் என்ன பண்ணும் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எல்லாமே கரெக்டாக நமக்கு அக்யூரேட்டாக வரும் அப்படின்ற நெசசிட்டி கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் டைம் அண்ட் ட்ரேட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பேஸ் அண்ட் டைம் ட்ரேட் ஆஃப் அப்படின்னா ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும், டைம் அதிகமாக எடுத்துக்கிறது. இன்னொன்று டைம் கம்மியாக இருக்கும், ஸ்பேஸ் அதிகமாக எடுத்துக்கிறது. ஸோ இதுதான் என்ன சொல்லிக்கிறாங்க, டைம் ஸ்பேஸ் ட்ரேட் ஆஃப்னு சொல்லுவாங்க. டு சால்வ் எ கிவன் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் மெனி டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸ் மே பி யூஸ்டு. Some of these algorithms may be extremely time efficient and others extremely space efficient. ஒன்று டைம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், இன்னொன்று என்னது ஸ்பேஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அல்காரிதம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Time and space trade-off refers to a situations where you can reduce the use of memory at the cost of slower program execution or reduce the running time at the cost of increased memory usage. ஸோ நம்ம எந்த மாதிரி நேரத்தில் எந்த மாதிரி ப்ரோக்ராமை நம்ம அல்காரிதம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி சேஞ்ச் ஆஃப் பண்ணிக்கிறோம், நம்மளோட ரிசோர்ஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் ட்ரேட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? The best algorithm to solve a given problem is one of that requires less space in memory and takes less time to execute its instructions to generate output. இது நார்மல் அல்காரிதம், பெஸ்ட் அல்காரிதம். ஸோ இந்த இதுதான் அவங்க சொல்லிக்கிறாங்க. ஸ்பேஸு ஒரு இடத்துல அதிகமாக போகும், ஒரு இடத்துல டைம் அதிகமாக போகும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ப்ரோக்ராமிங்க்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல எந்த அல்காரிதம்க்கு டைமை ரெடியூஸ் பண்ணணும், எந்த அல்காரிதம்க்கு ஸ்பேஸ் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நம்ம மெமரி ஸ்பேஸஸ் எல்லாம் அப்படின்றது நம்ம தான் அந்த ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டோம். ஒரு அல்காரிதம் பெஸ்ட்டாக இருக்கும், ஒஸ்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறோம். அது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணி எப்படி நோட்டேட் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான 3 மார்க்ஸ்மா. இதில் இந்த 3 மார்க்ஸ் இல்லாமல் கொஷின்ஸ் பேப்பர் வராதுமா. Asymptotic notations are languages that uses meaningful statements about time and space complexity. The following 3 asymptotic notations are mostly used to represent time complexity of an algorithms. ஸோ என்ன மாதிரியான டைம் காம்ப்ளெக்சிட்டிக்கு என்ன மாதிரி நம்ம நோட்டேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. லெஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிக்கு என்ன மாதிரியான நோட்டேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றது தான். இது ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் கூட. பிக் ஜீரோ, Big O is often used to describe the worst case of an algorithm. பிக் ஓ அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணோம், இதுதான் இருக்கிறதுலே ஒஸ்ட் கேஸு, ஒரு அல்காரிதம் இப்படி இருக்கவே கூடாதுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் பிக் ஓ. அண்ட் தென் பிக் ஒமேகா இஸ் த ரிவர்ஸ் ஆஃப் பிக் ஓ. பிக் ஓன்னு என்னது, நம்ம ஒஸ்ட் கேஸ்ன்னு பார்த்தோம். அப்போ அதோட ரிவர்ஸ் என்னது, பெஸ்ட் கேஸ் இல்லையா? இஃப் Big O is used to describe the upper bound of a asymptotic functions, big omega is used to describe lower bound. அது
அப்பர் பவுண்டுனா என்னது ஒஸ்ட் கேஸு, லோயர் பவுண்டுனதோட ஆப்போசிட் என்னது பெஸ்ட் கேஸ். ஸோ பிக் ஓ அப்படிங்கிறது என்ன ஃபஸ்ட்டு, பிக் ஒமேகா இஸ் அ பெஸ்ட். ஓகேவா? அண்ட் தென் பிக் தீட்டா பாருங்கள். when an algorithm has a complexity with lower bound equal to upper bound, அதாவது எதுவுமே எப்பயுமே ஒஸ்ட்டாகவும் இருக்கும் பெஸ்ட்டாகவும் இருக்கும்னு சொல்ல முடியாது, ஆவரேஜ் மிடில் இல்லையா? நம்ம எல்லோரும் படிக்கிறவங்க நல்லா சூப்பராக படிக்கிறவங்க இருப்பாங்க, நல்லா படிக்காதவங்களும் இருப்பாங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் எல்லா ஒரு விஷயத்துலேயுமே பெஸ்ட்டு ஒஸ்ட்டு அப்படின்னு இருக்கும்போது மிடில் ஐ மீன் ஆவரேஜ்லேயும் இருக்கிறதுக்கு ஒரு கேசஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா வித் லோயர் பவுண்ட் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட், இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் மிடில் இருப்பாங்க. சே தட் an algorithm has a complexity O, அதாவது n log of n and omega n log of n, it is actually that has complexity. ஸோ n log of n அப்படிங்கிறது என்னது ஃபஸ்ட்டு கேஸு, ஒமேகா n log of n அப்படிங்கிறது பெஸ்ட்டு கேஸு. ஸோ இது ரெண்டுத்தையும் மீன் பண்ணி நமக்கு என்ன வருது அப்படின்னா தீட்டா n log of n, மிடில் நமக்கு ஆன்சர் கிடைக்கிது. which means the running time of an algorithm always falls in of n log of n is the best and worst case. இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் ஓகே ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? பெஸ்ட்டாகவும் இல்லை ஒஸ்ட்டாகவும் இல்லை, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுதான் நம்ம இந்த தீட்டா அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஓகேவா? அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு அல்காரிதமை எப்படி டைம் ஸ்பேஸில் எப்படி நம்ம நோட்டேட் பண்ணுறது அப்படின்றது. பிக் ஓ அப்படி இஸ் அ ஃபஸ்ட் கேஸ், பிக் தீட்டா அப்படிங்கிறது ஆவரேஜு, பிக் ஒமேகா இஸ் அ பெஸ்ட் கேஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் தான் சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லைனில் எழுதக்கூடாது, இங்கே என்ன இருக்கோ அதை எழுதணும். ஃபஸ்ட்டு கேஸ்னால் என்ன சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும்தான் ஒரு லைனில் இருக்குது, மித்தபடி எல்லாம் ஒமேகாவும் சரி தீட்டாவும் சரி என்ன பண்ணியிருக்கிறாங்க அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வேர்டிங் கொடுத்துருக்குறாங்க. அந்த வேர்டிங்கை நம்ம இங்கே கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அதுக்கான வேல்யூஸ் அது மீன் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். அதர்வைஸ் மார்க்கை ரெடியூஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரியான பெஸ்ட்டு கேஸ் அண்ட் ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சி எப்படி இருக்கும் அப்படின்றத நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் கொடுத்துருங்க பாருங்கள். லெட் அஸ் assume a list of numbers of values stored in an array. நம்ம என்ன பண்ணியிருப்போம், எப்போதுமே மெமரி ஸ்பேஸ் எங்கன்னா அரேயில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். சப்போஸ் இஃப் வி வாண்ட் டு சர்ச் எ பர்டிகுலர் எலிமெண்ட் இன் திஸ் லிஸ்ட், த அல்காரிதம் தட் சர்ச் எ கீ எலமெண்ட் இன் த லிஸ்ட் அமௌங் n elements by comparing the key elements with the each element in the list sequentially. நமக்கு இப்போது ஒரு நம்ம என்ன பண்ணோம் 10 அப்படின்ற ஒரு வேல்யூஸ் நம்ம ஒரு லிஸ்ட்டில் ஒன்று கொடுத்துட்டாங்க. லிஸ்ட்னு என்னது மோர் தென் டேட்டாஸ் இன்க்ளூடட் ஆகிருக்கும். ஆமாவா? வித்தின் யூஸிங் கமா லிஸ்ட்டில் என்ன பண்ணுவோம் நம்ம ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி வித் கமா போட்டு மோர் தென் ஒன் வேல்யூஸை நம்ம என்ன பண்ணோம் இன்புட்டாக கொடுக்கலாம். இந்த இன்புட்டாக கொடுக்கும்போது எனக்கு நான் கொடுத்த இன்புட்லேருந்து ஏதோ ஒரு எலமெண்ட்டை நான் என்ன பண்ணேன் அந்த கீயை போட்டு நான் சர்ச் பண்ணுறேன். அப்படிங்கும்போது என்ன பண்ணுவேன்னா சீக்வென்ஷியலி அப்படிங்கிறது 1 by 1 நான் என்ன பண்ண போகிறேன் ஆர்டராக தேட போகிறேன். கொடுத்த வேல்யூஸ்லேருந்து நான் ஒரு வேல்யூ தனியாக வச்சுக்கிட்டு அந்த வேல்யூ நான் கொடுத்த லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறேன் சீக்வென்ஷியலி. The best case would be if the first element in the list matches with the key element to be searched in a list of elements. இப்போ இன்கேஸ் நான் கொடுத்த லிஸ்ட்டில் நான் தேட போகிறேன் இல்லையா, இப்போ 10 அப்படின்னு நான் தேடுறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 10 அப்படின்னு தேடுறேன் அப்படின்னா இந்த 10 வேல்யூ ஃபஸ்ட்டு வேல்யூவாக லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வேல்யூவாகவே இருந்துச்சு அப்படின்னா என்னது அது பெஸ்ட் கேஸ் ஆஃப் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. The efficiency in that case would be expressed as O of 1. O அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா O of n, because only one comparison is enough. என்ன நினைக்கிறாங்க, ஒரே ஒரு நம்பர்லேயே எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு இல்லையா, அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா O of n அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. O of 1 ஃபஸ்ட்டு வேல்யூ தான் எனக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ எலிமெண்ட்டே நான் தேடுற சர்ச்சிங் எலமெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அது பெஸ்ட்டு கேஸ். சிமிலர்லி த worst கேஸ் ஆஃப் this scenario would be if the complete list is searched and the elements is found only at the end of the list or it is not found in the list. செகண்ட் கேஸ் என்ன பண்ணுவோம், நம்ம ஒஸ்ட்டுனா ஃபஸ்ட்டாக கிடச்சிருச்சு, பெஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க
சாரி பெஸ்ட்டு ஃபஸ்ட்டே கிடச்சிருச்சு. ஒஸ்ட்டு கேஸ் என்ன பண்ணிக்கோங்கன்னா, நான் தேடுறேன் நான் கொடுத்த லிஸ்ட்லேயே கடைசியாக இருக்கும் அந்த எலிமெண்ட்ஸு. அந்த எலிமெண்ட்ஸ் அந்த லாஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த லிஸ்ட்டில் நான் கேட்ட எலிமெண்ட்டே இருக்காது, அந்த கீ வேல்யூவே இருக்காது. ஸோ இதுதான் என்னது ஒஸ்ட் கேஸ் அப்படி சொல்கிறாங்க. The efficiency of an algorithm in that case would be expressed as O of n because n comparisons required to complete the search. நம்ம n நம்பர் அந்த எல்லா நம்பரையும் நான் சர்ச் பண்ணி எனக்கு என்ன பண்ணுது லாஸ்ட்டாக தான் எனக்கு கிடச்சிது. ஒரு வேளை கிடைக்கல அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஆகுது, இது வந்து ஒஸ்ட் கேஸ் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். The average case efficiency of an algorithm can be obtained by finding the average number of comparison as given below. ஸோ எப்படி மேம் சரி பெஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு, ஒஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு, எப்படி நம்ம வந்து ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம், மினிமம் நம்பர் என்ன, மேக்ஸிமம் நம்பர் என்ன, இந்த 2 நம்பரையும் போட்டு டிவைட் பை 2 போட்டால் நமக்கு என்ன பண்ணுவோம், ஆவரேஜ் கிடச்சிரும். ஸோ இதுதான் மினிமம் நம்பர் ஆஃப் கம்பேரிசன் எத்தனை கிடச்சிருச்சு, ஃபஸ்ட்டு போனோடனே கிடச்சிருச்சு மினிமம் நம்பர். அண்ட் தென் மேக்ஸிமம் நம்பர் எப்படி கிடச்சிது, ஒஸ்ட்டு கேஸ் எப்போ கிடச்சிது அப்படின்னா லாஸ்ட் n நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் நான் கம்பேர் பண்ணும்போது தான் எனக்கு கிடச்சிது. இஃப் த எலமெண்ட் நாட் ஃபவுண்ட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்பேரிசன் ஈக்குவல் டு n, இதையும் போடுறாங்க பாருங்கள். therefore the average number of element என்னது அப்படின்னா n + 1 divided by 2. ஸோ இதுதான் என்னது ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சி. ஸோ ஆவரேஜ் கேஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா 1 + 1 அப்படிங்கிறது மினிமம் நம்பர், மேக்ஸிமம் வந்து n. அதே மாதிரி எனக்கு அந்த நம்பரே கிடைக்கல அப்படின்னாலும் எனக்கு என்னது n கம்பேரிசன் தான். ஏன்னா n கம்பேர் பண்ணி தான் எனக்கு கிடைக்கலன்னு பண்ணோம், சர்ச்சிங் தான் நம்ம இங்கே எழுதணும். நான் என்ன சர்ச் பண்ணேன், எப்போ நான் ஃபவுண்ட் பண்ணேன் அப்படின்னு தான் எழுதணும். ஸோ நான் அதான் சொல்லிக்கிறாங்க. ஸோ இது ஆவரேஜோட நம்பர் கம்பேரிசன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா n + 1 divided by 2. ஸோ that is a average case efficiency expressed of O of n. ஓகேவா? ஸோ பெஸ்ட்டு, ஃபஸ்ட்டு அண்ட் ஆவரேஜ். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போனோம், அல்கோரிதமிக் டெக்னிக்கை சர்ச்சிங் சொன்னீங்களா மேடம், அது என்ன மேம் சர்ச்சிங் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சர்ச்சிங்னா என்ன அப்படின்ட்டு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த சர்ச்சிங் அல்காரிதமில் ஃபஸ்ட்டு ஒன் இஸ் லீனியர். நம்ம நிறைய டெக்னிக் இருக்குது சர்ச்சிங் அல்காரிதமில். ஆமாவா, லீனியர், பைனரி, இதெல்லாமே சர்ச்சிங் அல்காரிதம் தான். ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்டு அல்காரிதம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னா லீனியர் சர்ச். இதுதான் என்னது ஃபஸ்ட்டு சர்ச் அல்காரிதம். இதை பற்றி இந்த சர்ச்சிங் அல்காரிதம்ஸ் பற்றியெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய படிப்போம். நீங்கள் இதுக்காக நான் சொல்லியிருக்கேன், இது ஒரு பெரிய ஒரு பேப்பரே இருக்குது, அல்காரிதம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு பெரிய பேப்பரே இருக்குது. இதை பற்றி படிக்கிறது இது நம்ம ஸ்மால் போர்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன, ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது. அப்படின்னா என்ன அப்படின்றப்ப தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லீனியர் சர்ச். லீனியர் சர்ச் ஆல்சோ கால்டு சீக்வென்ஷியலி சர்ச் இஸ் எ சீக்வென்ஷியல் மெத்தட் ஃபார் ஃபைண்டிங் எ பர்டிகுலர் வேல்யூ இன் அ லிஸ்ட். சீக்வென்ஷியலாக நமக்கு தெரியும் இல்லையா, 1 by 1 நம்ம செக் பண்ணுறது சீக்வென்ஷியல் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஆர்டராக வரதான் சீக்வென்ஷியல் சொல்லுவாங்க. This method check the search element with each element in sequence until the desired element is found or the list is exacted. என்ன சொல்லிக்கிறாங்க, நான் ஏதோ ஒரு எலமெண்ட்டை நான் வச்சுருக்கேன், அதை தேட போகிறேன். எதில் அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் நான் தேடுறேன். ஃபுல்லாக கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவேன், 1 by 1 சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் என்னோடய எலமெண்ட்டை வச்சுட்டு. In this searching algorithm, list needed to be order. இந்த லிஸ்ட்டுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, ஆர்டர் நமக்கு தேவைப்படுது. ஓகேவா? ஸோ அதுக்கான கோடிங் எப்படின்னு பாருங்கள். ட்ராவர்ஸ் த யூஸிங் ஃபார் அரே. நம்ம சொல்லியிருக்கோம் அரே மெமரி ஸ்பேஸ் எப்படி அலோகேட் ஆகும் அப்படின்னா அரேயில் தான். ஸோ அரேவோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், n-1 அப்படி தானே. ஸோ இப்போ 5 அப்படின்னு கொடுத்துட்டா எனக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும், 4 தான் இருக்கும். ஏன்னா ஸ்டார்ட் வித் என்னது 0லேருந்து தான் எப்போதுமே என்னோடய மெமரி அலோகேஷன்ஸ் எப்படி ஆகும் அப்படின்னா 0லேருந்தே என்னோடய மெமரி அலோகேஷன்ஸ் ஆகும். ஸோ 0 1 2 3 4 5 அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ 0 இப்போ எனக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே 5 எலிமெண்ட்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், 0 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை வச்சு தான் சொல்கிறேன்.
ஸோ ட்ராவர்ஸ் த அரே யூஸிங் ஃபார் லூப். ஸோ எனக்கு என்ன ஆகும், எனக்கு என்ன பண்ணணும், நான் சர்ச் பண்ணணும் இல்லையா. ஸோ சர்ச் பண்ணுறதுக்கு நான் அரேங்கிற ஒரு மெமரி அலோகேஷன்ஸ் எடுத்துக்கிறேன். லூப்னா என்னது, மறுபடியும் போயிட்டு வரும் இல்லையா. In second, in every iterations, compare the target search key value with the current of the list. என்னோட டார்கெட், நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னேன் 10 அப்படின்ட்டு. ஒரு லிஸ்ட்டில் ஒரு நான் மோர் தென் 1 வேல்யூஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். ஒரு 10 வச்சுக்கோங்களேன், 10 லிஸ்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். என்னோட நான் சர்ச் பண்ணுற எலிமெண்ட் வந்து என்ன, 10 தான். ஸோ 10ன்ற நம்பரை நான் கொடுத்துருக்க லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னா என்ன பண்ணணும், தேட போகிறேன், சர்ச் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு 10 வேல்யூஸ் இருக்குது, என்னோடய வேல்யூ 10 அப்படின்றது நான் ஃபஸ்ட்டு நம்பரோட கம்பேர் பண்ணுறேன். ஏன் நம்பரும் லிஸ்ட்டில் இருக்கிற நம்பரும் ஈக்குவலா அப்படின்ட்டு, இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறேன். ஈக்குவல் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், என்னோடய அல்காரிதம் ஃபினிஷ் ஆகிட்டு வெளில வரும், சர்ச்சிங் முடிஞ்சிட்டு வெளில வரும், அது வந்து பெஸ்ட்டு சர்ச்சாக இருக்கும். இன்கேஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவேன், நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸை நான் சர்ச் பண்ணுவேன். இப்படி 1 by 1 சர்ச் பண்ணுறது தான் லீனியர் சர்ச், சீக்வென்ஷியல் சர்ச் அப்படின்னு சொல்கிறது. இஃப் த வேல்யூ மேட்ச் டிஸ்பிளே த கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் த அரே. ஒரு வேளை எனக்கு ஃபஸ்ட்டு போன ஒன்லே என்ட்ரானோடனே எனக்கு என்னோடய வேல்யூ வந்து லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூவும் என்னோடய கீ வேல்யூவும் கம்பேர் பண்ணும்போது மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவேன் நான் அப்படின்னா, என்னோடய கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூவை நான் கொடுக்கணும். கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ என்னம்மா, இன்கேஸ் ஃபஸ்ட்டுன்னா 0 இல்லையா. ஸோ கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு என்னாகும், 0. இஃப் த வேல்யூ டு நாட் மேட்ச் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் அரே எலமெண்ட். இன்கேஸ் எனக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னும் போது நெக்ஸ்ட் எலமெண்ட்ஸ்க்குள்ள நான் மூவ் ஆகணும். இஃப் நோ மேட்ச் இஸ் ஃபவுண்ட் டிஸ்பிளே சர்ச் த எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட். நான் கடைசி வரைக்கும் 10 நம்பர் வரைக்கும் போகிறேன், என்னோடய 10 அப்படின்ற வேல்யூ வந்து மேட்ச் ஆகவே இல்லை என் லிஸ்ட்டுக்குள்ளே அப்படிங்கும்போது நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரணும். டு சர்ச் த நம்பர் ஆஃப் 25 in the array given below, linear search will go step by step in sequential order starting from the first element in the given array. If the search element is found, the index is returned, otherwise the search is continued till the last index of the array. In this example, number 25 is found at the index number 3. இவங்க சொன்ன ஒரு பேராகிராஃப்க்கான எக்ஸாம்பிள்ஸ் கீழே கொடுக்கல, அப்படியே நீங்கள் அஷ்யூம் தான் பண்ணிக்கணும். பட் கீழே கொடுத்துருக்கிறது வேறு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 25 அப்படின்ற ஒரு நம்பர் நான் எடுத்துருக்கிறேன், அந்த நம்பர் நான் சர்ச் பண்ணுறேன். ஒரு என்னோடய அரே மெமரியில் அரேயில் நான் சர்ச் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, என்னோடய வேல்யூ ஃபவுண்ட் ஆகிடுச்சு, கிடச்சிருச்சு. எந்த நேரத்தில் எந்த இண்டெக்ஸ் வேல்யூவில் அப்படிங்கும்போது 3னா நம்ம 4th ஒன் கரெக்டாக 0 1 2 3. ஸோ 4th இதில் எனக்கு வேல்யூஸ் கிடச்சிருச்சு. ஸோ என்ன பண்ணுவேன், நான் இண்டெக்ஸ் நம்பரை நான் எழுதிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இண்டெக்ஸ் வேல்யூஸ். இண்டெக்ஸ் வந்து 1 2 3 4 அப்படி வரைக்கும் போயிருக்கு. வேல்யூஸ் வந்து 10 12 20 25 and 30. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இன்புட்டோட வேல்யூஸ் ஈக்குவல் டு லிஸ்ட்டில் எப்படி தானே போடுவோம் நம்ம. ஸோ அந்த பாக்ஸ் போட்டுக்கிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் 5, 3 34 65 12 75 35. ஸோ டார்கெட் எனக்கு என்னென்னா 77 டார்கெட்டில் இங்கே என்ன எந்த எலிமெண்ட்டில் இருக்குது, இண்டெக்ஸ் வேல்யூ எதில் இருக்குது, 0 1 2 3 4. 4th எலிமெண்ட்டில் என்னோடய டார்கெட் வேல்யூஸ் எனக்கு கிடச்சிருச்சு இல்லையா. ஸோ இது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்புட் வேல்யூஸ் வந்து 101 392 154 32 22 19 93. ஸோ இதெல்லாமே என்னோடது என்ன அப்படின்னா என்னோடய வேல்யூஸு. இதோட டார்கெட் எனக்கு என்னென்னா 200ங்கிற ஒரு வேல்யூஸ் இங்கே இல்லவே இல்லை. ஸோ எனக்கு என்ன அவுட்புட்டை நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரும். ஸோ இதுதான் என்னது, லீனியர் சர்ச். லீனியர் சர்ச்னால் என்னோடய லிஸ்ட்டை எடுத்துகிட்டு என் வேல்யூஸ் எடுத்துகிட்டு 1 by 1 சர்ச் பண்ணுறது லீனியர் சர்ச். ஓகேவா. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா, ஸ்பேஸ் அண்ட் டைம் ட்ரேட் ஆஃப் படித்தோம். அண்ட் தென் அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன்ஸ்னு படித்தோம். அண்ட் தென் அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி அதுக்கு முன்னாடி எஃபிஷியன்சி ஆஃப் பெஸ்ட்டு ஒஸ்ட் அண்ட் ஆவரேஜ் அல்காரிதம் படித்தது. அண்ட் லாஸ்ட் ஃபைனலாக என்ன பண்ணுவோம், அல்காரிதமிக் சர்ச்சிங் டெக்னிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன படிச்சிருக்கோன்னா லீனியர் சர்ச் வந்து பார்த்தோம். லீனியர் சர்ச் அப்படிங்கிறது என்னது, search in a sequential order.
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்து சீக்வன்ஷியலாக ஒன் பை ஒன்றா சர்ச் பண்ணி எனக்கு வேல்யூவாக ஃபவுண்ட் பண்ணும். ஸோ இதுதான் சீக்வன்ஷியல் ஆர்டர் லீனியர் சர்ச் அப்படின்னு. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.